ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2019 வருஷம் பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கில் ஒரு லேண்ட்மார்க் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த தீர்ப்பை பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் என்ன தோணுனா, பொள்ளாச்சி மாதிரி ஒரு அழகான ஊரில் எப்படி இவ்வளோ பெரிய கிரைம் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பலவித கொஸ்டின் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ 2019 இப்போ 2025 வருஷம் இந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த பொள்ளாச்சி கேஸில் என்ன நடந்தது, இந்த கேஸோட ஆணி வேர் என்ன, இதுல எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரிலாம் இந்த நெட்வொர்க் ஆப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இந்த கேஸை பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறதில்ல, இந்த கேஸ்ல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி டீனேஜ் பெண்கள் கத்துக்க வேண்டிய பாடம் என்னங்கிறத ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொள்ளாச்சி அப்படின்னா நம்ம எனக்கு எல்லாத்துக்கும் என்ன தோணும், ஒரு பசுமையான எழில் மிகுந்த ஒரு அழகான ஊர், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள், அதுவும் சினிமா ஷூட்டிங் 80% ஒரு காலத்துல பொள்ளாச்சியில தான் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த பொள்ளாச்சியோட ரம்மியமான அழகை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரம்மியமான அழகு ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ஊரே ரொம்ப அமைதியான ஊருங்கிற மாதிரி தான் நம்ம மனசுல ஒரு பிம்பம் இருந்திருக்கும். பட் அந்த பிம்பம் முதன்முறையா 2019 வருஷம் உடைக்கப்படுது. பொள்ளாச்சி மாதிரி ஒரு ஊர்ல இவ்வளவு பெரிய கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பொள்ளாச்சியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஸோ இந்த கேஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 2019 வருஷம் ஒரு இளம் பெண் பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, சார், சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நபர் கூட அறிமுகம் கிடைச்சது. நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தோம். அந்த நபர் ஒரு நாள் என்னை மீட் பண்ண சொல்லி வர சொன்னார். ஸோ நானும் அந்த நபரை மீட் பண்ணுறதுக்காக போனேன். அப்படி அந்த நபரை நான் மீட் பண்ண போன இடத்துல திடீர்னு என்னை சுற்றி 3 பேர் வந்துட்டாங்க. ஸோ இந்த 3 பேருமே நான் மீட் பண்ண போன அந்த நபரோட நண்பர்கள். இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன ஒரு தனிமையான இடத்துக்கு கூட்டு போயிட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணதோட மட்டுமல்லாம அவங்க என்கிட்ட தவறா நடந்த எல்லாத்தையும் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க கொடுத்த வார்னிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்க வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. 2வது, கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. உங்க நண்பர்கள்கிட்டையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதை பத்தி நீ யார்கிட்டையுமே வாயை தரக்கூடாது. அப்படி நீ சொன்னேன்னா இந்த வீடியோவை நாங்கள் அடுத்த செகண்ட் இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுவோம். இப்போ நாங்க பார்த்த எல்லா விஷயமும் இந்த உலகத்துக்குமே வெளிச்சமாயிருங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் டார்ச்சர் பண்ணி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் கொடுத்து அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்காங்க. பட் இந்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணுங்கிறதுனால தன்னோட சகோதரர் உதவியோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபர்ஸ்ட் போலீஸ் கேட்கும்போது என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சரி ஓகே, ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தர் தவறா நடந்துக்கிட்டான், இதை விசாரணை பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இது நாட் ஒன் ஆஃப் இன்சிடென்ட், இது ஒரு டைம் நிகழ்ந்த நிகழ்வு கிடையாது. இதுக்கு பின்னாடி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியல. போலீஸ் இந்த விசாரணையை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இதுல இன்வால்வ் ஆன எல்லா பசங்களுமே ஏர்லி 20s, ஒரு 20 இருந்து 25 வயசுக்கு இடைப்பட்ட ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஒன்று, இவங்க நிஜமான ஐடென்டிட்டியை வச்சு சோஷியல் மீடியாவில் பெண்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லைன்னா நிறைய கேஸில் ஃபேக்கான ப்ரொஃபைலும் கிரியேட் பண்ணி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு அன்னோன் ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் அனுப்ப வேண்டியது. அந்த பொண்ணு இன்கேஸ் அந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் கேஷுவலாக பேச வேண்டியது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கிற மாதிரி. சில சமயம் ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழில் பேசும்போது எதிர்முனையில் இருக்க அந்த பெண்ணுக்கு என்ன தோணும், ஓகே இவன் படித்தவன், டீசெண்டானவன், நல்ல வேலை பார்க்குறவங்கிற மாதிரி அந்த எதிர்ப்பக்கம் திரைமறைவில் இருக்கிற நபர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படியே 2 பேரும் நல்லா பேச வேண்டியது, கொஞ்சம் க்ளோஸாக பேச வேண்டியது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை ஃப்ளோட் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை விட வேண்டியது. இப்படியே பேசி 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 ஒரு 4 மாசத்துல அந்த பொண்ணுகளை பக்காவா டியூன் பண்ணி வச்சிடறாங்க. அப்போ ஒரு பொண்ணு முகம் தெரியாத ஒரு நபரை மீட் பண்ண போறா அப்படின்னா அந்த நபர் மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும். அந்த நம்பகத்தன்மையை இவங்க கரெக்டா இந்த 4 வாரத்திலேயே அந்த பொண்ணுகளோட மனசுல விதிச்சிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவங்களை நம்பி மீட் பண்ண போலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுது. அதுவும் அவங்க விரிக்கிற வலை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காஃபி, ஜஸ்ட் ஒரு கேஷுவல் மீட், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர சொல்றாங்க. இந்த பொண்ணுகளும் நம்பி போகுது. ஸோ இவங்க மீட் பண்ற லொகேஷன் எப்படின்னா, ஒன்று ஒரு காருக்குள்ள வச்சு மீட் பண்றாங்க, இல்ல பிரைவேட்டான ஒரு பண்ணை வீட்டுக்கு வந்து கூட்டு போறாங்க.
போறாங்க. ஸோ இந்த பொண்ணு நான் நெடுநாளா ஆன்லைன்ல சாட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ப தகுந்தமான ஒரு நபரை மீட் பண்றோங்கிற நோக்கத்தில் போகும்போது அப்போ அந்த நபரை மீட் பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தி அந்த நபரோட நண்பர்கள் ஒரு 3-4 பேர் வர்றாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன நிகழப்போது, நம்ம தவறான இடத்துல வந்து சிக்கிக்கிட்டோங்கிறது அந்த பொண்ணுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் பண்ணி வீடியோ எடுத்து அந்த பொண்ணை மிரட்டி அடிபணிய வச்சிடறாங்க. வெளியில சொல்ல முடியாத மாதிரியும் அடிபணிய வச்சிடறாங்க. ஈவன் திரும்ப திரும்ப அந்த பொண்ணை தாங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வீடியோவை ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிறாங்க. போலீஸ் ஃபர்ஸ்ட் அவங்க விசாரணை என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த கேங் மெம்பரோட தலைவன் அவனோட பேரு திருநாவுக்கரசன். அந்த திருநாவுக்கரசனோட பிரதான வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சோஷியல் மீடியால பெண்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஆசை வார்த்தையை கூறி அவங்களை ஏமாத்துறதுக்கு வலை விரிக்கிறது. இவன் ஆள் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கான், நல்லா இங்கிலீஷ் பேசுறான். ஸோ பொண்ணுங்க கிட்ட தேன் ஒழுக அப்படி பேசி அந்த பெண்களை மயக்கிற அளவுக்கு இவங்கிட்ட நிறைய வித்தை இருக்கு. ஸோ அதனால இவனோட பிரதான தொழில் ஒரு பெண்களை ஆன்லைன்ல ஏமாத்தி மீட் பண்ண கொண்டு வருது. அதுக்கப்புறம் இவன் கூட கூட்டாளியா இருக்கிற அந்த நண்பர்களோட பேர் என்ன அப்படின்னா, சதீஷ், வசந்தகுமார், பாபு. ஸோ ஒரு பெண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஸோ திருநாவுக்கரசோட ரோல் என்ன, அந்த பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வருது. அதுக்கப்புறம் காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த பெண்கிட்ட தவறா நடக்கிறது, அதை ஒருத்தன் கார் டிரைவ் பண்றது, ஒருத்தன் அந்த வீடியோ எடுக்கிறதுன்னு மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள ரோல் அசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி போலீஸ் விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பெண் இல்ல 2 பெண்ணர்ல மேபி அப்ராக்சிமேட்டா 200க்கும் மேற்பட்ட பெண்களை இந்த மாதிரி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து காருக்குள்ளேயோ இல்ல அவங்க பண்ணை வீட்டிலேயே வச்சு தவறா நடந்து அந்த பெண்களை பத்தி டிஜிட்டல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சு பல நாட்களா மிரட்டிட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன எல்லாத்துக்கும் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, பொள்ளாச்சி மாதிரி ஒரு சின்ன அழகான டவுன்ல, ஈவன் அது நம்ம ஒரு சிட்டி மாதிரி மெட்ரோபாலியன் சிட்டி மாதிரி சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஊர்ல இது 1 வருடம் இல்ல 2 வருடம் இல்ல பல வருடங்களா இந்த கிரைம் நடந்துட்டு இருக்கும்போது இது எப்படி வெளி உலகத்துக்கு தெரியாம போச்சுங்கிறதா போலீஸுக்கு முன் நிக்கிற மிகப்பெரிய கொஸ்டின். இப்ப பொள்ளாச்சி மாதிரி ஒரு ஊர்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க விட்டு இது நாடு ஃபுல்லா மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணுது. அதுவும் சோஷியல் மீடியால ஜஸ்டிஸ் ஃபார் பொள்ளாச்சி, ஜஸ்டிஸ் ஃபார் பொள்ளாச்சி கேர்ள்ஸ் நிறைய ஹேஷ்டேக் வைரலாக ஆரம்பிக்குது. இந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாணவர்கள் ஆன்லைன்ல மட்டுமல்ல தெருவில் கூட இறங்கி போராட்டம் பண்றாங்க. இவன் தான் பண்ணான்னு தெரியல, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு டைம் தேவைப்படுது, நீங்க முதல்ல அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் அப்ப இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த மாதிரி மாணவர்களும் பொதுமக்களும் கொடுக்கிற போராட்டம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. ஒரு டயத்துல இந்த கேஸை பத்தி பொள்ளாச்சிக்குள்ள மட்டும் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் இது தமிழ்நாடு ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சது. பட் ஒரு ஸ்டேஜ்ல இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்க விட்டு இப்ப போலீஸுக்கும் கடுமையான அழுத்தம் ஏற்பட்டு இந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு கேஸ்ல இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சா இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கும்போது அவனை அரெஸ்ட் பண்றதுக்குரிய சான்சஸ் அதிகமா இருக்கும். பட் இந்த கேஸ்ல போலீஸ்க்கு இருக்க சேலஞ்சா இல்ல அவங்களுக்கு அரசியல் ரீதியான இருந்த அழுத்தமான்னு தெரியல. அதுவும் இதுல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபர் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் கூட இருந்த போட்டோவை எடுத்து அப்ப நெட்ல ஃபுல்லா வைரல் ஆகவிட்டு, சோ இந்த திருநாவுக்கரசுங்கிற பையனுக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால இப்போ இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் தயக்கம் காட்டுறாங்க. பிகாஸ் அப்ப அந்த அரசியல் கட்சி ஆளும் கட்சியா இருந்ததுனால இந்த மாதிரி இப்போ ஒரு அரசியல் அழுத்தம்னால போலீஸ் தன்னோட கடமையை செய்ய முடியாம அரசியல்வாதிகள் தடுக்கிறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுது. அப்ப பொதுமக்கள் கிட்டையும் அது ஒரு மிகப்பெரிய கோப உணர்வை உண்டு பண்ண ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயமும் இந்த கேஸ்ல நடக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியோ போட்டோவையோ ஏன் பேரை கூட வெளியில விட மாட்டாங்க. அது எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டா பாதுகாக்கப்படும். இன்கேஸ் இந்த விக்டிமோட பேர் கூட வெளியில வந்தா அது மிகப்பெரிய குற்றமா கருதப்படும். பட் இந்த கேஸ்ல துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்களோட பேரு ஒண்ணா வெளியில வர ஆரம்பிக்குது. ஈவன் அந்த பேரை ரிலீஸ் பண்ணதே சம்பந்தப்பட்ட நிறைய கவர்மெண்ட் அபிஷியல் தெரிய வரவிட்டு அப்பதான் மக்களுக்கு புரியுது இந்த குற்றவாளிகளுக்கு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளும் துணை போறாங்கிற மாதிரி இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி மக்கள் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய அழுத்தம் உண்டாகுது. அப்ப மக்கள் கிட்ட இருந்து இவ்வளவு பிரச்சனை வரும்போது சம்பந்தப்பட்ட அந்த விக்டிமோட பேரை வெளியில லீக் பண்ண சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சில பேரை சஸ்பெண்ட் பண்றாங்க, பல பேரை டிரான்ஸ்பர் பண்றாங்க.
பண்றாங்க. இப்ப என்னதான் சம்பந்தப்பட்ட அந்த நபர் சில அரசியல் கட்சிகளோட தொடர்புல இருந்தாலோ, அந்த அரசியல் பின்புலம் இருந்தாலோ, அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல. ஃபைனலா மக்கள் கிட்ட இருந்து ஏற்பட்ட அழுத்தம் காரணமா இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி பல வழக்குகள் அந்த 4 பேர் மேலேயும் பதியப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் 376D, அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் 376D. அதுக்கப்புறம் செக்ஷன் 354A and 354B, இது எதுக்குன்னா அந்த பெண் கிட்ட தவறா நடந்த வழக்கு. அதுக்கப்புறம் செக்ஷன் 506I, இது எதுக்குன்னா ஒரு பெண் கிட்ட தவறா நடந்து அந்த பெண்ணை மிரட்டி அடிப்பணிய வைக்கிறது, இதை பத்தி யாருக்கிட்டையும் வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு கீழே இன்னொரு மிக முக்கியமான வழக்கை பதிவு பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தனி நபரோட அனுமதி இல்லாம அவங்களோட பிரைவேட்டா இருக்கிற சில வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் எவிடன்ஸா எடுத்து வச்சுட்டு அதை வெளியில விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறது, இல்ல அந்த மாதிரி தகவலை வச்சு அவங்கள அடிப்பணிய வைக்கிறது அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் கீழே 4வது வழக்கும் இந்த 4 பேர் மேலையும் பதியப்படுது. என்னதான் இந்த 4 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சாலும் அவங்களை இனிஷியலா அரெஸ்ட் பண்ணா கூட இந்த வழக்கோட விசாரணை ஆமை வேகத்துல தான் போக ஆரம்பிக்குது. அப்ப எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது, அரசியல் பின்புலத்தால தான் இந்த 4 பேருக்கூட அந்த விசாரணை ஸ்லோவா ஆறதுனால நாளைக்கு இவங்க சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் மக்களோட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்படுது. அங்கேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால ஃபைனலா 2019ஆம் வருஷம் இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்படுது. மார்ச் மாசம் 2019ஆம் வருஷம் CBI இந்த வழக்கை எடுத்தவன அந்த வழக்கோட ஸ்ட்ரக்சரே பக்காவா மாற்றப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற டிஜிட்டல் எவிடன்ஸை வச்சுட்டு இதுல சம்பந்தப்பட்ட விக்டிம் ஒவ்வொருத்தரையா நேரா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த குற்றவாளிகளோட போன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணை தவிர பல பெண்களை இவங்க சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண வீடியோ இருக்கு. அந்த பெண்களோட ஐடென்டிட்டி இருக்கிறதுனால அந்த விக்டிம் எல்லாத்தையும் போலீஸ் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்கரேஜ் பண்ணி தைரியம் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அது போக நிறைய ஐ விட்னஸையும் CBI இந்த கேஸ்ல உள்ள கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க அந்த பண்ணை வீட்டுக்கு பெண்களை கூட்டிட்டு போறதும் அந்த பண்ணை வீட்டுல இருந்து வர்றதையும் பக்கத்துல இருக்க நிறைய பேர் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஐ விட்னஸை CBI உள்ள கொண்டு வராங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் CBI மிக முக்கியமான தடயமா பார்க்கிறது டிஜிட்டல் எவிடன்ஸ். இந்த கேஸ் எப்போ CBIக்கு போதோ அப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த குற்றவாளி கிட்ட இந்த போன், லேப்டாப், சிம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற டிஜிட்டல் எவிடன்ஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் இந்த எவிடன்ஸ் எல்லாமே போலீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க நிறைய டேட்டாவை டெலீட் பண்ணிருக்காங்க. பட் CBI டெலீட் பண்ணப்பட்ட நிறைய வீடியோவை ரெக்கவர் பண்ணதுனால அதுல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத CBI உணர முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CBI இந்த வீடியோஸ் மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட அந்த திருநாவுக்கரசுங்கிற நபர் எப்படி பெண்களுக்கு வலைவிரிக்கிறார், அவங்க கூட பேசின சாட் ஹிஸ்டரி அப்படின்னு பலவிதமான தடயங்களை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நபர்கள் என்ன மாதிரி பேட்டர்ன்ல ஆப்ரேட் பண்றாங்கன்னா, பெண்களை வர சொல்லி அவங்க கிட்ட தவறா நடந்து மிரட்டல் விடுறாங்க. சில கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, சில பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்கள எந்தவித தவறாகவும் நடந்துக்கல, பட் அப்படி இருந்தா கூட அந்த பெண் கூட ஏற்பட்ட தொடர்பை வச்சியும் அந்த பல பெண்களை அவங்க தொடர்ந்து மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. இனிஷியலா போலீஸ் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது 4 பேர் தான் சந்தேக வளையத்துக்குள்ள வந்தாங்க. பட் ஒன்ஸ் எப்போ இந்த கேஸ் CBIக்குள்ள போச்சோ, இது 4 பேர் இல்ல, மொத்தம் 9 பேர் இந்த வழக்குல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. மொத்தம் இதுல சம்பந்தப்பட்ட அந்த 9 பேர் மேலையும் CBI வழக்கு பதிவு செய்யறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 விதமான வழக்கு பதிவு பண்றாங்க. கூட்டு பாலியல் வன்முறை, அதுக்கப்புறம் அந்த பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிட்டது, அந்த பெண்களை மிரட்டினது, அதுக்கப்புறம் அவங்களோட பிரைவேசியான வீடியோ எடுத்து வச்சுட்டு சட்டத்துக்கு புறம்பா அவங்கள மிரட்டல் விடுத்ததுங்கிற மாதிரி 4 விதமான வழக்குகள் இந்த 9 பேர் மேல பதிவு பண்றாங்க. அந்த 9 பேர் யார் யாருன்னா, திருநாவுக்கரசு, ரிஷ்வந்த், சதீஷ், வசந்த்குமார், மணிவண்ணன், பால், பாபு, அருளானந்தன், அருண்குமார். ஸோ கிட்டத்தட்ட 2019 2025 வருஷம் இந்த 9 பேர் மேலையும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை எடுத்துட்டு இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு எடுத்துட்டு போறாங்க. ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் மே மாசம் 13ஆம் தேதி 2025 வருஷம் போன வாரம் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த 9 குற்றவாளிகளுக்கும் பரோல வெளிவர முடியாத மாதிரி சாகுற வரைக்கும் ஜெயில இருக்கணுங்கிற மாதிரி ஒரு லேண்ட்மார்க் ஆயுள் தண்டனை தீர்ப்பு கொடுக்குறாங்க. நம்ம நிறைய ஃபாரின் கேஸ்ல கேட்டிருப்போம், லைஃப் சென்டென்ஸ் வித்தவுட் பரோல். வித்தவுட் பரோல்னா என்ன அர்த்தம்னா, சாகுற வரைக்கும் அவங்க ஜெயில இருக்கணும். அதே தான்
இந்த 9 குற்றவாளிக்கும் நம்ம லோக்கல்ல இருக்க செஷன் கோர்ட்ல இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, இதை ஹை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க, இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ மேபி நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலாம், எந்த ஸ்டேஜ்லையும் ஹை கோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை குறைக்கப்படாமலோ இல்லை அந்த தண்டனை ரத்து செய்யப்படாமலோ கடைசி வரைக்கும் இவங்க ஜெயிலில் இருந்து கஷ்டப்படணும், கடைசி வரைக்கும் அந்த பெண்களுக்கு இழைச்ச அநீதிக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம். இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, உண்மையிலேயே இந்த கேஸ் சிபிஐக்கு போனதா மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். சிபிஐ வேற லெவலில் ஒர்க் பண்ணி சும்மா அவங்க கிட்ட இருக்கிற லேட்டஸ்டான டெக்னாலஜியை வச்சு அவ்வளவு டிஜிட்டல் எவிடன்ஸை வச்சு தான் இந்த 9 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சிபிஐ. இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 பாயிண்ட் தான் எனக்கு தோணுது. டீனேஜ் பெண்களோ இல்லை பெண்களோ ஹவுஸ் ஒய்ஃபோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஒரு டேட்டிங் ஆப்லேயோ முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் முகம் தெரியாத நபர்கிட்ட நம்ம பேசுவோம். பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் போய் மீட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த கேஸ்ல நடந்த மாதிரி ஒரு 2 to 3 வீக்ஸ் பேசி அந்த பெண்களை ஒரு ஆசை வலையில விழ வச்சு மீட் பண்ண கூப்பிட்டு போறாங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது உண்மையிலேயே நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஸோ மெயினா இந்த ஆன்லைன்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. என்ன கேட்டா பெஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுறதே முழுவதுமாக தவிர்த்துறது பெஸ்ட் அப்ரோச்னு எனக்கு தோணுது. எதிர்மனையில் இருக்க நபர் என்ன மாதிரி இருப்பார் நம்ம சொல்ல முடியாது. நல்லவனா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஆளுகளா கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஆளுகள் கிட்ட போய் மாட்டிக்கிட்ட என்ன ஆகும், லைஃபே போயிடும். ஆக்சுவலி ஜஸ்ட் இந்த கேஸ்ல திங்க் பண்ணி பாருங்க. அந்த ஒரு பொண்ணு வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்காரு. 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அநீதி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த உண்மையும் வெளியில வராம போயிருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேஸ் வெளியில வராம இருந்தா அந்த 200 பெண்கள் இப்ப 400 பெண்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் 600 பெண்களா கூட ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பசங்க இதோட நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. லைஃப் ஃபுல்லா இதை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மேக் ஷுர் ஆன்லைன் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். பட் அதில் முகம் தெரியாத நபர்கிட்ட பேசும்போது மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. அப்படியே சேட் பண்ணா கூட தயவு செய்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனையோ உங்களோட ஒரு பர்சனல் தகவலையோ இல்லை எக்காரணத்தை கொண்டோ ஒரு முகம் தெரியாத நபரை எந்த சூழ்நிலையிலும் கண்டிப்பாக மீட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 2வது, இந்த பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அதுதான் இந்த கேஸில் டேர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலி உண்மையிலேயே அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த கேஸ் சால்வ் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒரு நபர் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாரு, ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிளாக்மெயில் பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் அடிபடிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து எப்படின்னா புலிவாலை பிடிச்ச மாதிரி, அது வந்து எண்ட் ஆகாது, போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக துணிஞ்சு வந்து உங்கள் குடும்ப உறவுகள்கிட்ட சொல்லணும். தேவைப்பட்டால் இந்த மாதிரி சட்டத்தோடையும் காவல்துறையோட உதவியும் நாடி போனோம். அந்த பெண் பண்ண ஒர்க்கு உண்மையிலேயே அப்ரிஷியேட்டபிள். அந்த பெண்ணால தான் பல பெண்களோட வாழ்க்கையை காப்பாற்றப்பட்டிருக்குங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். உண்மையிலே இந்த கேஸில் கொடுக்கப்பட்ட தண்டனை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஹோப்ஃபுல்லி இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திலையும் உறுதி செய்யப்படணும். அப்போதான் நம்ம எல்லாத்துக்குமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான தீர்ப்பாக இருக்கும். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.